ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு களிமண் வச்சு விநாயகர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் 2 விநாயகர் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி, நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பால் மாதிரி உருட்டி, இது வந்து விநாயகரோட தொந்தி, அதுக்காக வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து விநாயகரோட தலை, அப்புறம் தும்பிக்கை வர மாதிரி செய்கிறதுக்காக நான் தலை செஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்தது இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது கால். கொஞ்சம் களிமண் எடுத்து நல்லா கையில் வந்து 2 கையிலையும் இப்படி திரட்டி லேசாக வளைச்சிங்கன்னா கால் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப ஈஸி விநாயகர் செய்கிறது. களிமண் வந்து எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள களிமண்ணே வந்து நம்ம எடுத்து செய்யலாம். களிமண்ணில் செஞ்சு வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் விநாயகர், நம்ம கடையில் வாங்குறதோட. இப்போ வந்து முகம், அதோட வந்து தும்பிக்கை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கை வச்சாச்சு. இன்னொரு கை வந்து இப்போது விநாயகருக்கு வந்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக வந்து விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார். நீங்கள் வந்து இதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுனாலும் அக்ரலிக் கலர் வந்து கொடுக்கலாம். இல்லை அப்படியே வந்து ஒரு 2 நாள் வந்து காய வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து கண், விபூதி மட்டும் வரைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே பூஜைக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். ரொம்ப விசேஷம். கொஞ்சம் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி தொட்டு அதுக்கு மேலெல்லாம் தேய்ச்சி விட்டோன்னா அந்த விநாயகர் மேலே வந்து வெடிப்பெல்லாம் இல்லாமல் அது வந்து ஷைனிங்காக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காது செஞ்சுருக்கிறேன். 2 காது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஈரத்தோடு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணினோன்னா அது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். பின்பக்கமாக வேணால் நீங்கள் வந்து கொஞ்சம் களிமண் வச்சு நல்லா அதை மெரிச் பண்ணி விட்ருங்க. அந்த காது வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம வைக்கிற பார்ட்ஸ் எதுவுமே வந்து விழுகாது, நல்லா வந்து அதில் ஸ்டிக் ஆகிடும். இப்போது நான் டிசைன் கொடுத்துருக்குறேன் காதில். அடுத்தது தும்பிக்கையில் நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு நம்ம வந்து பூ மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து போட்டாச்சு. பாருங்கள், விநாயகர் வந்து க்யூட்டாக வந்து ரெடி ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு தலையில் வந்து ஒரு தலப்பா மாதிரி கட்டலாம் அப்படின்றதுனால நான் களிமண்ணை வந்து இப்படி திரட்டியிருக்கேன். அதை வந்து அப்படியே சுற்றி விநாயகரோட தலையில் வந்து வச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார். நம்ம அதுக்கப்புறம் நெத்தியில் வந்து நம்மளோட விபூதியை வச்சு, இல்லை பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நெத்தியில் விபூதி ஒரு குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து பூஜைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார். நீங்கள் அதில் என்ன டெக்கரேஷன் வேணுமோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த 2 நாள் வந்து காயணும். காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதில் பெயிண்ட் பண்ண முடியும். நான் பெயிண்ட் பண்ண அப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், தலையில் வந்து ஒரு கிரீடம் மாதிரி வச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டார் எங்கள் விநாயகர். அடுத்தது இன்னொரு விநாயகர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்னொரு பால் செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து இப்போ நான் வந்து கால் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு காலை வந்து கீழே தொங்க விட்டுருக்க மாதிரியும் ஒரு காலை மடக்கி வச்சு இருக்கிற மாதிரியும் நான் வந்து ஒரு மேடையில் உட்கார்ற மாதிரி இப்போ நான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறமே எடுத்து நான் வந்து ஒரு சின்ன மேடை மாதிரி செஞ்சு அதில் வந்து நான் அந்த விநாயகரை வந்து பூஜைக்கு வச்சு உட்கார வைக்க போகிறேன். அதே மாதிரி தான் முகம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து தொந்தி, அதுக்கு மேலே வந்து உடம்பு, அதுக்கு மேலே தலை, இந்த மாதிரி இது அந்த விநாயகரோட இது கொஞ்சம் உயரமாக வர மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த விநாயகர் முதல்ல செஞ்ச விநாயகர் செஞ்ச மாதிரியே தான் நம்ம வந்து 2 கை, அதுக்கப்புறமே வந்து காது, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கிரீடம், இதெல்லாம் வந்து நம்ம செய்ய போகிறோம். முதல்ல செஞ்ச விநாயகர் வந்து இடம்புரி விநாயகர், இது வந்து வலம்புரி விநாயகர். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது வந்து வலது பக்கம் தும்பிக்கை வச்சுருப்பாங்க. இதுவும் விசேஷம்தான். பாருங்கள், அந்த விநாயகருக்கு வேறு மாதிரியும் இப்போ இந்த விநாயகருக்கு வேறு மாதிரியும் வந்து நான் வந்து காது செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், விநாயகர் வந்து ரெடி ஆகிட்டார்.
இந்த விநாயகருக்கு வந்து காது வந்து நல்லா அகலமாக வந்து வச்சுருக்கிறேன். நீங்கள் அதிலே வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே கலர் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் கலர் பண்ணிக்கலாம். பாருங்கள், விநாயகர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டார். இப்போ தலையில் வந்து கிரீடம் மட்டும் வந்து செய்யணும். கிரீடமும் செஞ்சாச்சு. க்யூட்டாக ரெடி ஆகிட்டார். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து நல்லா வந்து களிமண் ஈரமாக இருக்குது, நல்லா காஞ்சிட்டா நமக்கு வந்து விநாயகர் வந்து ரெடி ஆயிடுவார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.